வெல்கம் டு வே டு ரெக்ரூட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். திருக்குறள்ல ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் குறள், ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். சொன்னா என்ன மீனிங்னா, இங்க விழுப்பம்னா சிறப்பு, ஒழுக்கம் சிறப்பை தருவதால் ஒழுக்கம் உயிருக்கு மேலாக கருதப்படுகிறதுன்னு வள்ளுவர் கூறியிருக்காரு. எப்படி? ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் சிறப்பை தருவதால் ஒழுக்கம் உயிரினும் மேலாக கருதப்படுகிறதுன்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்த குறள் போவோமா? பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. என்ன மீனிங்னா, துன்பம் வந்தாலும் அதுக்காக வருந்தினாச்சும் நம்ம ஒழுக்கத்தை காக்கணும். அப்படி காத்தா அது நமக்கு புகழை தருவதோட நம்ம வாழ்க்கைக்கும் அதான் துணைன்னு சொல்லியிருக்காரு வள்ளுவர். என்ன சொல்லியிருக்காரு? ஒழுக்கத்தை போற்றி அதன் வழியே நம்ம வாழ வேண்டும். அவ்வாறு வாழ்ந்தால் அது புகழை தருவதோடு நம் வாழ்க்கைக்கு பெரும் துணையாகவும் அமையும் சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஒழுக்கம் உடைமை குடிமை, இழுக்கம் எழுந்த பிறப்பாய் விடும். அதாவது ஒழுக்கத்தோட வாழ்றது உயர்ந்த பிறப்பா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒழுக்கம் இல்லாம வாழ்றது இழிந்த பிறப்பாய் மாறுன்னு சொல்லியிருக்காரு வள்ளுவர். எப்படின்னா, ஒழுக்கம் உடைமை குடிமை, குடிமைனா உயர்ந்த பிறப்பு, இழுக்கம்னா ஒழுக்கத்துக்கு எதிர்ச்சொல், அதாவது ஒழுக்கம் இல்லாதது, ஒழுக்கம் இல்லாம வாழ்றது இழிந்த பிறப்பாய் விடுன்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது, மரப்பினும் ஒத்துக்கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும். அதாவது நம்ம படிக்கிறது மறந்து போனா கூட அதை திரும்ப படிச்சுக்கலாம். ஆனா ஒழுக்கம் கெட்டு போச்சுன்னா நம்ம எவ்வளோ பெரிய பதவியில இருந்தாலும் அந்த பதவியில இருந்து கீழே இறங்கி நம்ம வாழ்க்கை கெட்டு போயிடும் சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. மரப்பினும் ஒத்துக்கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும். அடுத்த குறள் பார்ப்போம். அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. அதாவது அழுக்காறுனா பொறாமை, பொறாமை உடையவனிடத்தில் ஆக்கம்னா இங்க செல்வம், செல்வம் சேராதது போல ஒழுக்கம் இல்லாதவன்ட்ட உயர்வு வராதுன்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இதுல போன்று அப்படிங்கிறது வந்திருக்குது. அப்ப எந்த அணில வரும்னு சொல்லிட்டு நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபா கரிந்து. ஒல்கார்னா தவற மாட்டார், உறவோர்னா மன வலிமை உடையோர், ஏதம் படுபா கரிந்து, ஏதம்னா குற்றம், அதாவது ஒழுக்கத்தின் தவறுவதால் ஏற்படும் குற்றத்தை அறிந்த மன உடைமையுடையோர் அந்த ஒழுக்கத்திலிருந்து தவற மாட்டான்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? அதாவது ஒழுக்கத்திலிருந்து தவறுறதுனால ஏற்படும் குற்றத்தை அறிந்தவர்கள் அந்த ஒழுக்கத்திலிருந்து தவற மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எழுத பழி. இங்க மேன்மைனா புகழ், சிறப்பா சொல்லியிருக்காங்க. ஒழுக்கத்தோட இருக்கிறவங்க பெரும் புகழ் அடைவாங்க, அதாவது ஒழுக்கத்தோட இல்லாதவங்க பழி அடைவாங்கன்னு சொல்லியிருக்காரு வள்ளுவர். அடுத்தது, நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். இங்க நன்றினா நன்மையை குறிக்குது, நன்மைக்கு விதை போன்றதாகும் எது? நல்ல ஒழுக்கம். ஆனா தீய ஒழுக்கங்கிறது எப்போதுமே துன்பத்தை தரும்னு சொல்லியிருக்காரு வள்ளுவர். இடும்பைனா துன்பம், இங்க நன்றினா நன்மை. அடுத்தது, ஒழுக்கம் உடையவருக்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயால் சொல்லல். அதாவது ஒழுக்கம் உடையவங்க தவறி கூட தீய சொற்களை சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு வள்ளுவர். ஒழுக்கம் உடையவருக்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயால் சொல்லல். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார்.
உலகத்தோட ஒட்டி வாழாதவங்க என்னதான் பல நூல்களை கற்றிருந்தாலும் அவங்க கல்லாதவங்களாவும் அறிவில்லாதவங்களாதான் பார்க்கப்படுவாங்கன்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இப்ப கொஸ்டின் பார்ப்போம். ஒழுக்கம் சிறப்பை தருவதால் எதனினும் மேலானதாக வள்ளுவர் கூறுகிறார். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் மேலானதாக கருதப்படுகிறது. உயிரினும் மேலானதாக வள்ளுவர் எதை கூறுகிறார்? அதனா ஒழுக்கத்தை. ஒழுக்கத்தை போற்றி அதன் வழியே வாழ்ந்தால் அவ்வொழுக்கம் எதை தருவதாக வள்ளுவர் கூறுகிறார். இது 2வது குறள். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. அப்பன்னா ஒழுக்கத்தை போற்றி வாழ்ந்தால் நம்மளுக்கு புகழ் கிடைக்கும். அடுத்தது, நற்குடியில் பிறந்தவனே டேஷ், இழிந்த குடியில் பிறந்தவன் டேஷ். நற்குடியில் பிறந்தவன் நல்லொழுக்கம் உடையவன். நற்குடியில் பிறந்தவன் நல்லொழுக்கம் உடையவன். இழிந்த குடியில் பிறந்தவன் ஒழுக்கம் இல்லாதவன். இது நம்ம 3வது குறள் படிச்சோம்ல. ஒழுக்கம் உடைமை குடிமை, இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். அடுத்தது, பொறாமைப்படுபவனிடத்தில் பொருள் சேராததை போன்று யாரிடத்தில் பெருமையும் புகழும் சேர்வதில்லை. ஒழுக்கம் இல்லாதவங்கள்ட்ட புகழும் பெருமையும் சேர்வதில்லை. என்ன குறள்? அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. எதை தவற விட்டவர் பெரும்பழியை அடைவார் என வள்ளுவர் கூறுகிறார். எதனா ஒழுக்கத்தை. எதை தவற விட்டவர் பெரும்பழியை அடைவார் என வள்ளுவர் கூறுகிறார்? ஒழுக்கத்தை. என்ன குறள்? ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. எதில் உயர்ந்தவர்கள் வாய் தடுமாறியும் கூட துன்பம் தரும் சொற்களை சொல்ல மாட்டார்கள். எதுலன்னா ஒழுக்கத்தில் உயர்ந்தவர்கள் சொல்ல மாட்டாங்க. என்ன குறள் இதுக்கு? ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயால் சொல்லல். என்ன குறள்? ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயால் சொல்லல். அடுத்தது, பல கற்றும் அறிவில்லாதவர் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார்? உலகத்தோடு ஒத்து நடக்காதவரை. இது எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின், இம்பார்ட்டன்ட். என்ன குறள்? உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். வெல்கம் டு வே டு ரெக்ரூட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A எல்லா கொஸ்டின் பேப்பரையும் அனலைஸ் பண்ணி எது முக்கியமோ அதை மட்டும்தான் நம்ம கொஸ்டினாக எடுத்து நிறைய போட்டுக்கிட்டு இருக்கோம். மறக்காமல் சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் நாங்கள் அடுத்தடுத்த கண்டென்ட் தேடுறதுக்கு நீங்கள் மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ்.